நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த எழுப்புதல் நேரத்துக்காக இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சோமல்லாமா ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே மகிமைக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம், மங்காத பிரகாசமே மை துதிக்கிறோம், பாக்குச்சிலி மரமே மை துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, மனுஷனோ முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொன்னீங்கள். அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறவங்க தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை இஸ் அ லவ் தனிஷ் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக பரிசுத்த ஆவியானவரே அந்த வார்த்தை ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபிச்சு ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபினேசரே மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். ஏசப்பா சொல்கிறார் பாருங்க, நான் உலகத்தில் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, ஒளியாக இருக்கிற ஜனங்களை விடுவிக்கிறதுக்காகவும், கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கும், மூங்களை முறிக்கிறதுக்கும், சத்துருவின் வல்லமைகளை அதமாக்குறதுக்கும், 2வது வருகை உண்மை அப்படிங்கிறதுக்கும் அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார். ஏசப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த பூலோகத்தில் பிறந்து அவர் காரியங்களை என்ன செஞ்சார், பிதாவின் சித்தம் செய்கிறதே எனக்கு போச்சனமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது போல் அந்த பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா குமாரனை அனுப்பியிருக்கிறார். குமாரனை அனுப்பி என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒளியாய் அவர் தான், அவரை போல் என்ன செய்யணும் இருக்கிற மனுஷன்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் போய் அவர்கிட்ட போய் கேட்குறான், ஏசப்பட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்லுகிறாரு. அப்போ அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எங்கே ஒளியாக இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கை வந்துட்டுருக்குறோம், ஏசப்பாவுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கிறோமா, இல்லை உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோமா அவரை போல், இல்லை நம்ம இருக்கிற கிராமங்களுக்கு ஒளியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம இருக்கிற பட்டணங்களுக்கு ஒளியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம இருக்கிற சபைக்கு ஒளியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம நடத்துகிற அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒளியாக இருக்கிறோமா, நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குற யோசித்து பார்க்கலாமா. ஆண்டவர் எதற்காக பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அதையே லக்கை நோக்கி தொடர்ந்து நினைச்சு விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் முற்றிலும் தேறினேன்னு நினைக்கல, நான் இன்னும் தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறேன். எதுக்குன்னா அவர் எதற்கு பவுலை என்ன செஞ்சு தொண்டிருக்கிறாருன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு, அந்த கனமான ஊழியத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் காமிக்கிறதுக்கு நான் இவனையும் எடுத்து பயன்படுத்தினல, நான் உன்னையும் எடுத்து பயன்படுத்த சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் இப்போ சொல்கிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9-10வது வசனத்தை பாருங்கள். ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனம், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உனக்கு மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஏன்னா பவுலோட ஊழியத்தில் அவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலுமே அவன் அநேக ஜனங்களுக்கு என்ன செஞ்சான், புரோச்சனமான பாத்திரமாக இருந்தார் பவுல். என்னென்னா அநேகரை கட்டுண்டிருந்து காவலிருந்து விடுதலையாக்கினார், முகங்களை முறித்தார். அப்போ ஒரு நேரத்தில் என்ன செஞ்ச, எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது இயற்கை தான். ஒரு நெருக்கத்தில், ஊழியத்தின் நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தரிசனத்தை நமக்கு மேலே வைத்திருக்கிறனால நம்மளை நம்பி இந்த ஊழியத்தை செய்வாங்க, இந்த ஊழியத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான். ஒரு 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு ஊழியம் செஞ்சேன். ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கும்போது அது ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினார். நீ எப்படி அதை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி என்ன அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வாதிக்கப்பட்டாங்க. ஃபோன் போட்டு என்ன பேசணுமோ அவ்வளோ தூரம் பேசினாங்க. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்து ஈவினிங் என்ன செஞ்சேன், உட்காந்து ஜெபம் பண்ணினேன். அதே பகுதியில் நான் பிரச்சனை பண்ணுற பகுதியில் தான் நான் ஊழியம் செய்ய போகிறேன் நேற்று சாயந்தரம். அப்போ ஆண்டவரே நான் இங்கே போகணுமா போக வேண்டாமா, அவங்க பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும், கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் உன் மேலே கைப்பட முடியாது, நீ போ.
உன்னை தொடுகிறவன் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். அன்றைக்கி பவுலுக்கு தரிசனமாகி பேசினது போல தான் ஆண்டவர் எனக்கு பேசி என்ன செஞ்சார், நீ போன்னு சொன்னார். எந்த பிரச்சனையும் நடக்காதபடி அந்த ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் என்ன செய்யார், கிருபை செஞ்சார். ஆண்டவர் சொன்ன மாதிரி பவுலுக்கு தரிசனமாக சொன்ன போல அங்கே எனக்கு ஜனங்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுன்னு சொன்னது போல் ஆண்டவர் அந்த கனமான ஊழியத்துக்கு என்ன செஞ்சார், அழைத்திருக்கிறது போல தான் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களை என்ன செஞ்சார், அழைத்திருக்க போய் தான் அந்த கனமான ஊழியத்துக்காக என்ன செஞ்சுருக்கிறார், ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் நம்ம உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறார், நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் நீ மறைந்திருக்காகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, நீ தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவோம், ஜாதிகளுக்கு ஒன்று தீர்க்கதரிசி அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு அவர் என்ன இந்த தேசத்துக்கு ஒளியாக இருந்தார், பட்டணத்துக்கு ஒளியாக இருந்தார், இந்த கிராமங்களுக்கு அவர் போகிற கிராமங்களுக்கு ஒளியாக இருந்துச்சு. அவர் எதிர்பார்த்தாங்க ஜனங்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க, அவர் கைகளில் இருந்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது ஆண்டவர் அதே போல் தான், ஏசப்பா என் காரியமாக யார் போவான், என் காரியமாக யார் சித்தத்தை செய்வான். ஒன்றே நான் இன்றைக்கி ஷூட்டிங்க்கு வரும்போது ஆண்டவர் என்னோட கூட பேசிகிட்டே வரும்போது நான் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யும்போது அவங்க கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்த கொடுத்தோடனே சரி அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசத்தை கேட்டு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணுன்னே ரொம்ப உடஞ்சி அழுதுகிட்டே வந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல் கொஞ்சம் ஜனம் எனக்குன்னு இருக்கிறாங்க, அந்த ஜனத்துக்கு உபதேசம் பண்ணி அவங்க உன்னை விட்டு தள்ளலை, அவங்க என்ன செய்யலை, ஜனம் உன்னை விட்டு தள்ளலை, என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டுக்காரங்க தான் உன்னை தள்ளிட்டாங்க, உன்னை தள்ளலை என்ன தள்ளிட்டாங்க, நான் உனக்கு கனமான ஊழியத்தை வச்சுருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசி அந்த ஜனங்களை பலவீனமான ஜனங்கள் என்ன செய்வாங்க, உன்னிடத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. திங்கக்கிழமை நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, அண்ணே ஒரு அண்ணனுக்கு ஜெபம் பண்ண, அந்த கிராமத்தில் ஒரு அண்ணனுக்கு ஜெபம் பண்ணணும், என்ன செய்யணும் தெரியல, பலவீனமாக இருக்கிறாங்க அப்படி. அப்போ ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்து முடிக்க அதிகாலை 4 மணி ஆயிடுச்சு அவங்களை ஜெபம் பண்ணி கட்டு உடைச்சிட்டு வர்றதுக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த மனுஷனுக்காக அவங்க நம்ம தள்ளதுனால ஆண்டவர் என்ன செய்யலை, ஊழியம் கெட்டுப்போல கத்தர் எதையாவது ஒரு மனுஷனை கொண்டு என்ன செய்வார், அவர் ஊழியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு, அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார், அவர் மங்காத பிரகாசமாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்கிறார், அவர் அழைத்து அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறோன்னா நம்மளோட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்தார், வைத்திருக்கிறார். அங்கே இருளில் இருக்கிற ஜனத்தை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார், நம்மளை உருவாக்கி அவர் நம்மளை என்ன செஞ்சார், நம்மளை என்ன செய்ய அந்த அபிஷேகத்தை கொடுத்து வரங்களை கொடுத்து அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அவரை போல ஊழியம் செய்யணும், அவரை போல கனமான ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் உங்களை என்னை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவா, என் சித்தத்தை யார் நிறைவேற்றி என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். வசனம் சொல்லுது, அவுக்குள்ள குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாய் விளங்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளோடு என்ன செஞ்சுக்கிறாரு, அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மளோடு பேசி கொண்டிருக்கிற ஆவியானவர் இன்றைக்கி என்ன செய்கிறாரு, இன்றைக்கி அநேகருக்கு பட்டணத்துக்குள்ளே என்ன செய்யணும், சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடைய கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்றார். பிதாவுக்கு பிரியமானது என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, குமார் தெளிவாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அவரை தனியாகவே விடலையாம், அவர் கூடையே இருக்கிறாராம், அவர் கூடையே அசைவாடிட்டே இருக்கிறாராம். அவருடைய காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் குமாரன் அந்த பூலோகத்துக்கு அழைத்திருக்கிறாரு. அதே போல் தான் என்னை தனித்து விடலை, அவர் விரும்புகிறத செய்கிறதே எனக்கு என்ன செய்கிறாரு, போஜனமாக இருக்குன்னு சொல்லி குமாரன் என்ன செய்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. என்ன செய்கிறாரு, யோவானில் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் தான் அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா அவர் நம்மளை தனித்து விட மாட்டார். அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறான்னா அவர் நம்மளை தனித்து விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மளை தெரிந்திருக்கிறான்னு அவர் நம்மளை தனித்து விடுவதில்லை. அவர் நம்ம தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே தெரிந்திருந்தானா அவர் நம்மளை என்ன செய்ய தனித்து விடுவதில்லை.
குமாரனை தனித்து விட்டுருந்தாருன்னா நம்மளை தனித்து விட்டுருப்பார். குமாரனை தனித்து விடலைல்ல. அதே போல் நம்மளை எப்படி தனித்து விடுவார்? அவர் அங்கே இருக்கிறதுனால தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அநேக உற்று பார்க்குற அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல என்ன செய்யப்படுது? அந்த நம்ம ஜெபிக்கும் போது அந்த பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பப்படுகிறது. எதுக்கு அந்த அடையாளத்தை பேசுகிறாரு அப்படின்னா, அவர் ஜலத்திலையும் ஆவிலையும் நான் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும் போது அநேகர் உணரத்தக்க கர்த்தர் இவரோடு இருக்கிறார். இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்காக. அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ண 2 வாரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்னென்னா, ஆண்டவர் அவன் ஒரு மனமாக இல்லை, எனக்கு அந்த இடத்த என்ன செய்யலை, ஒரு மனமாக இல்லை, மனுஷனுக்கு என்ன செய்ய தலை சாய்க்கிறான் அப்படின்னு சொன்னார். நான் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் அப்படி செய்யாதீங்க, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வச்சுருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்குன்னு இந்த கிராமத்தை ரசிக்க வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஆவிக்குள்ளே உணர ஆரம்பித்தேன். அவங்க கள்ள உபதேசத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க, வழி விலகிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல போய் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வார்த்தை கேட்கப்பட்டுச்சு. முதல் நாள் வர என்ன செஞ்சு, பிரதர் வந்துடுங்க, நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணிடலாம், நாளைக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் 1 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மத்தியானம் ஒரு 12:30 ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்கல. எனக்கு 1:15 ஒரு ஃபோன் வருது, இல்லை வேண்டாம், இங்கே கிராமத்து ஜனங்கள்லாம் ஜெபத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் டீ வச்சுட்டு ஒரு புளி மரத்துக்கு அடியில் அழுகிறேன். ஆண்டவரே, நீர் அழகிட்டீங்க, நீங்கள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த 45 பேர்கிட்டையும் நீங்கள் பேசுனதெல்லாம் பொய்யா, இல்லை நான் பொய் தீர்க்க தரிசனம் தான் உரைச்சிட்டேனா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. எல்லாரும் நம்பரையும் நான் என்ன செய்யலை, நோட் பண்ணலை. எந்த வீட்டில் போய் நடத்துகிறேனோ அவங்களுடைய நம்பரை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த டிவி சேனலில் யூடியூப்பில் போய் எடுத்து என் நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணி எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, வீடு கொடுத்தாங்கன்னா அவங்க வெளியே தள்ளி கதவை அடைச்சோன்னு எல்லாரும் கூக்கல் இட்டு அழுக ஆரம்பித்தாங்களாம். அழுதுட்டு, ஐயோ ஆண்டவரே, ஒரு தேவ மனுஷனை கொடுத்துருக்குறீங்களே, எங்களோட காரியங்களை வெளிப்படுத்தி எங்கள் பலவீனங்களை வெளிப்படுத்தி இப்படி காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே நான் உட்காந்து 10-20 பேர் உட்காந்து அழுதுட்டாங்களாம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நான் உடஞ்சிட்டேன் அக்கா, என்னன்னு தெரியலக்கா, அவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, நீங்களாம் வரலான்னு சொல்லிட்டாங்க, நான் உடஞ்சி அழுதுட்டேன், இப்போ வந்துடுறேன், எப்படியாவது ஊழியத்தை நடத்திடணும்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், இங்கேருந்து ஒரு பெரிய ஊழியக்காரங்களையும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த இடத்துல நிறைய கட்டுகள் மாந்திரியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கட்டை உடைச்சிடணும், அவங்க நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அவ்வளோ போராட்டத்தை மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சார், மகிமைப்படுத்தி அதே 45 பேர் அதே இடத்துல கூட செய்து என்ன செஞ்சார், அந்த இடத்துல ஆராதனை நடக்க பண்ணி கர்த்தர் மகிமையாக என்ன செஞ்சார், வெளிப்பட்டார். அதே போல் தான் ஆண்டவர் பவுலுக்கும் தரிசனமாகி சொல்கிறார், நீ பயப்படாத, என்ன செய்ய, உள்ளதென்று பேசு, நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறோம், மனுஷனுக்காக நம்ம பேச அழைக்கலை, கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், ஜனத்துக்கு வெளிப்படுத்தணும், கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களே என்ன செஞ்சுருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணிக்கிற வாக்குத்தத்தம் என்றார் பாருங்க. ஏசாயாட்ட, கோரோசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி நான் உன்னை பேசொல்லி அழைத்த தேவன், இஸ்ரவேலின் தேவன், நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுமில்லைன்னு சொல்லுகிறாரு. அப்போ அழைத்த தேவன் எப்படி நம்மளை தனித்து விடுவார்? குமாரனை தனித்து விட்டால் தானே நம்மளை தனித்து விடுவார். நம்மளை தனித்து விட மாட்டார். அவர் நம்மளோடு அசைவாடுகிற தேவன். அவர் சொல்கிறாரு, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீங்களோ நான் அங்கே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. என் நாமத்தை எங்கே பிரசாபப்படுத்துகிறையோ எந்த ஸ்தானத்துலையும் நான் அங்கே என்ன செய்வேன், அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன். எந்த ஸ்தானத்துலையும் நான் இடைவிடுகிற தேவனாக இருக்கிறேன். எந்த ஸ்தானத்துலையும் அந்த பிள்ளைகளோடு என்ன செய்வேன், நான் பேசுகிற தெய்வனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை என்ன செஞ்சுக்காரு, நம்மளை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாக்குத்தத்தத்தை இந்த ஜனத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும், அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும், அவருடைய தரிசனத்துக்கு நேரம் ஜனத்தை நடத்துறதுக்கும், அந்த தரிசனத்துக்கு நேரம் நடத்தி கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான வாழுகிற பவுலை போல, பிலிப்பை போல, பரணபாவை போல, மத்தேயுவை போல எழும்புகிற ஊழியக்காரனை உருவாக்குறதுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவர் முன்னு குடிச்சிருக்கிறாரு, அவர் திட்ட வைத்திருக்கிறாரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு.
அது சொல்கிற, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நீ வல்லமையுள்ளவனா நான் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னை விசுவாசித்தா போதும், அவர் நடத்துவார். அவர் இல்லாதது இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. பவுல் சொல்கிற, என்னை என்ன செஞ்சுருக்கிறார், என்னை பிடிச்சிருக்கிறார், அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுகிறதுக்கு. அவர் என்னை அழைத்தவர், அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறார். அவர் இதுவரை நடத்தின தேவன், அவர் இனிமேலும் நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. இங்கே பயப்படாமல் ஊழிய செய்யுங்க. அவர் நம்மளோடு நம்மளை உலகத்துக்கு ஒளியாக என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு. குமாரன் அந்த ஒளியை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கி அவருக்கு சீசர்களாக மாற்றி என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்னையும் பட்டணத்துக்குள்ளே இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கும். யார் என்னை விடுதலையாக்கக்கூடும், இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த நோயிலிருந்து, பாடுகளிலிருந்து யார் விடுதலையாக்கக்கூடும்னு சொல்லி புலம்பி பரிதவிக்கிற ஜனங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மளோடு அசைவாடி கொண்டே இருக்கிறாரு. அந்த அசைவாடலில் என்ன செய்யணும், அநேகருக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் இருக்கிறாரு, இரண்டாவது வருகை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறாரு. அவர் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு என்ன செய்து, ஒரு நோக்கம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களை தம்மிடத்தில் சீசர்களின் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிறதுக்கு என்ன செய்யணும்னா தன்னைத்தானே வெறுக்கணும். வெறுத்தா தான் என்ன செய்ய முடியும், ஊழியத்தை செய்ய முடியும். ஐயோ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பாடு வருது, வேதனை வருது, சஞ்சலம் வருது, ஐயோ அவங்க போராடுறாங்க, அவங்க என்ன குறை பேசுகிறாங்க, அவங்க என்ன நிந்திக்கிறாங்க, அவங்க என்ன வேதனைப்படுத்துகிறாங்க, என்ன தகுதி இதுக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பி தவிக்கலாம். ஊழியக்காரையே கர்த்தர் சொல்கிறாரு, அவர் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் பாருங்கள், பவுல்கிட்ட சொல்கிறாரு, எங்களை தகுதி இல்லாதவனை புது உடன்படிக்கைக்காக எங்களை தெரிந்து கொண்டாரு, அதே போல் உங்களையும் தெரிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுல் என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, நம்மளை உலகத்துக்கு ஒளியாய் தெரிந்தது போல் உங்களை என்ன செய்ய உலகத்துக்கு ஒளியாய் தெரிந்திருக்கிறாரு. அவருக்காக நம்ம பிரகாசமிட்டு ஆண்டவருடைய வைராக்கியத்தை இந்த பட்டணத்துக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். எதையாவது ஒரு மனுஷன் இருந்தால் தான். அதான் சொல்கிறேன், நான் உன்னை போரடிக்கிற கருவியாக உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன், நீ கூர்மையுள்ள பட்டயம்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நம்மளை அழைக்கிறாரு. நீ என்ன செய்ய, கூர்மையுள்ள பட்டம், அநேக சத்துருக்களை குத்தி தூக்குற அந்த வல்லமையும், அநேக சத்துருக்களை என்ன செய்து மாண்டு கொண்டு சாகிறதுக்கு அந்த வல்லமைகளும், அந்த சத்துருக்களை மடங்கடிக்கிற அந்த கிருபையும் நம்மளோடு வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் சொல்கிறார், கூர்மையுள்ள பட்டை நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி தாவீது மேலே வைத்திருந்த அதே வல்லமையை தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிறார். ஊழியக்காரனையே தாமதிக்கிறாங்க, வர்ற பிரச்சனை நினச்சி பயப்படாதீங்க, நம்மளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். இருளில் இருக்க ஜனத்தை விடுதலையாக்கிறதுக்காக முன்குறித்திருக்கிறாரு. நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, நம்மளை ஒளியாய் வைத்திருக்கிறார். என்னென்னா அந்த ஜனத்துக்கு நம்ம பவுல் சொல்கிறார், நான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்படி முன்மாதிரியாக இருக்குது, அவர் கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. நான் எபேசியர் சபைக்கும் கொரிந்திய சபைக்கும் ரோமபுரி சபைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் பயப்படலை. நான் கலாத்தியர் சபைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நான் வெளிப்படுத்திகிட்டே இருக்கேன். அவர் உண்மையுள்ள கடவுள்னு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாரு, என்ன வேதத்தில் எழுதியிருக்கிறார். பயப்படாதீங்க, அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. பவுலுக்கு தரிசனமாய் வாக்குத்தத்தம் பண்ணுறார், பயப்படாத பவுலே, நான் என்ன செய்கிறேன், இந்த பட்டணத்தில் கொஞ்சம் ஜனங்கள் எனக்கு இருக்கிறாங்க, நீ போய் என்ன செய்ய சுவிசேஷ அறிவின்னு சொல்கிறாரு. அவரை நம்மளை நம்புகிறாங்க. கடைசி கால ஊழியத்துக்காக, கடைசி கால தரிசனத்துக்காக உங்களை என்னையும் நம்புகிறாருங்க. அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் வெட்கப்படேன்னு பவுல் சொல்கிறேன், நான் வெட்கப்படேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் வெட்கப்படேன்னு சொல்கிறாரு. நான் லாபமானது நஷ்டம் என்று கருதுகிறேன்னு சொல்கிறாரு.
என்னை எதற்காக பிடிச்சாரோ நான் அதையே தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் என்ன செய்ய முடியும்? எழுப்புதலை கொண்டு விட முடியும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் அநேக சபைகளை ஸ்தாபிக்க முடியும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் நிறைய என்ன செய்யும்? கட்டுண்டர்களை காவலிருந்து விடுதலையாக்க முடியும். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் அநேக ஜனத்தை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும். அந்த கடைசி கால தரிசனத்துக்காக பவுலை போல ஒரு மனுஷன் வேண்டாமா? பவுலை போல ஒரு என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் வேண்டாமா? ஜனத்துக்காக கட்டுகளை உடைக்கிறதுக்கும் மூங்களை முறிக்கிறதுக்கும் கத்திருப்பாங்க. பவுலை விசேஷமாக எடுத்து பயன்படுத்தினார். பயப்படலை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஜீவனை கூட பொறுப்படுத்தாதபடிக்கு அந்த கனமான ஊழியத்தை செய்து முடித்தார். அதே போல தான் அந்த வைராக்கியம் பவுலுக்குள்ள இருந்த அதே வைராக்கியமான ஆவி என்ன செய்யணும்? ஒவ்வொருவர் மேலேயும் அந்த கடைசி காலம் ஊற்றப்படணும். ஊற்றி எனக்காக எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் பரிதவிக்கிறார். அவர் சமூகத்திலெல்லாம் உட்காரும்போது, அவர் பேசும்போதெல்லாம் இருதயங்கள் வேதனைப்படுது. நான் என்ன செய்வேன்? நான் யாரை அனுப்புவேன்? எனக்கு உண்மையாக ஊழியம் செய்ய ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லி பரிதவிக்கிறார். நான் யாரை அனுப்பினேன்? எல்லாரையும் நம்பினேன். இப்போ பணத்துக்கும் புகழுக்கும் பேருக்கும் நிற்கிறாங்களே திறப்பில். அப்படி தானே என்ன செய்கிறாங்க? சபையில் நிற்கிறாங்களே. எனக்காக பவுல போல வைராக்கியம் பாராட்ட ஒருவனும் இல்லையான்னு சொல்லி பரிதவிக்கிறார். பிதாக்களுடைய ஊழியத்துக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. பயப்படாதீங்க. பவுலுக்கு பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் என்ற அந்த கடைசியில் அந்த கப்பல் பிரயாணத்தில் சொல்கிறாரு, பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே கலங்காத, எனக்கு முன்பாக சாட்சியாக நிற்கணும்ல. அந்த பவுல் உண்மையாக அதற்காக ஓடுறதுனால தான் அந்த பிரயாணத்தில் என்ன செய்ய பொருள் செய்தை தான் வச்சு பிரயாணம் செய்து வரலை. அதே மாதிரிலாம் அந்த தேசத்தில் அநேகரை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் எழுப்பதுக்கு என்ன செய்கிறார்? ஒரு பவுலை என்ன செய்கிறார்? அழைக்கிறாரு. இந்த ஜனத்தை மீட்கிறதுக்கு என்ன செய்கிறார்? ஜனத்தை கட்டுண்டு விடுதலையாக்குறதுக்காக என்ன செய்கிறாரு? ஆண்டவர் மீட்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முன்குறித்திருக்கிறாரு. அப்படியே சோமில்லாமா, ஆண்டவரே எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாங்கள் முன்குறிக்கப்பட்டோமோ அதே லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட அந்த கிருபை, அந்த வல்லமை எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் பாயங்க ஒவ்வொருவரையும் உண்ணி தள்ளுவதாக. அப்பா, நீங்கள் அந்த அபிஷேகம் போதிக்கும், உங்களை நடத்தும், உங்களை உயர்த்தும், இதுதான் சொல்லி எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்திச்சு ஆண்டவரே. அதே போல் அநேக பிள்ளைகளோட இருதயத்தில் அந்த பாரத்தை வைத்து, பவுலை போல் அந்த பாரத்தை வைத்து அப்பா ஜனத்துக்கு ஒளியாய் மாற கிருபை ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எபனேசரே துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.